என் பிறவி துன்பமெல்லாம் அந்த ஆகாச அணுக்களே அருள் இருக்கின்றது. அந்த அருளை பெற்று நம்முடைய வாயு சக்தி அருளொளி அணுவாக மாறும். அருளொளி அணுவாக இப்ப நாங்கள் சாதாரணமாக சுவாசிக்கின்ற வாயு சக்தி கீழாதாரத்திலே ஜீவாத்மாவாக அனித்திய ஜீவனாக இருக்கின்றது. அழியாத திருவுருளே சென்று நம்முடைய நாம் சுவாசிக்கின்ற சக்தி அல்ல ஜீவசக்தி தொழிற்படும் பொழுது அங்கு நித்திய ஜீவனாக மாறிவிடும். அப்ப நித்திய ஜீவனாக அந்த அருளொளியாக நித்திய ஜீவனாக மாறின பிற்பாடு அந்த அருளை பெருமான் திருவருப்பாவிலே ஒன்று சத்துசாரத்தினாலே இறைவனை நோக்கி எங்களுடைய ஜீவனை நகர்த்தி செல்வது. அடுத்தது அந்தந்த நிலையிலிருந்து பரோபகார பணி செய்வதனாலே இந்த உடம்பை தூய்மைப்படுத்துவது. ரெண்டும் பெருமானாருடைய நெருக்கி அடிப்படை சாதனமாக இருக்கின்றது. ஆகவே அப்ப அங்கே இருந்து எங்களுக்கு ஏற்கனவே எல்லோருக்கும் அன்பு செலுத்தி வாழுகின்ற அந்த எண்ணம் எங்களுடைய மூளையிலே ஆழமாக பதிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருவநிலையிலே உருவாகின்ற அந்த அருள் சக்தி அதான் ஓங்கார சக்தி. அந்த பெருமான் அருளக்கமாலே படிச்சு பாருங்கள். ஓங்கார உடம்பும் நித்த உடம்பும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று பாடுவார். அந்த ஓங்கார சக்தி திருப்பி அருவநிலையிலிருந்து அனகமாக விரிந்து இருதயஸ்தானத்துக்கு வந்து இருதயஸ்தானத்திலிருந்து 72,000 நாடி நரம்புகளாலேயும் உடம்பு முழுக்க பரவி சென்று ஒவ்வொரு கலங்களிலேயும் அந்த அருள் சக்தி செல்லும் பொழுது ஒவ்வொரு கலங்களும் ஒளி அணுக்களாக மாறும். இதுக்கு முதல் நாங்கள் பௌதீக ஆற்றலினாலே எங்களுடைய ஜீவக்கலன் அதாவது கலங்கள் பௌதீக நாங்கள் உண்ணுண்ட ஆகாரத்தினாலே தான் இந்த கலன் அசுத்த பாகமாக இருக்கு. இப்ப இங்க சுத்த பாகத்திலிருந்து அந்த ஓங்கார சக்தி தொழிற்படும் பொழுதோ இந்த உடம்பும் சுத்த உடம்பாக மாறும். இப்படித்தான் வள்ளல் பெருமான் சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு இருந்து வாழ்ந்து வருகின்றார். இது கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது. என்னுடைய நோக்கம் வள்ளல் பெருமான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நட்டமடைய வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் என்பதை உணர்த்தி இந்த வள்ளல் பெருமானுடைய நெறியிலே அந்த ஆன்ம சிதாகாசத்திலே இருந்து நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை ஏலக்குடி இது விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றோம். ஜீவாணி ஒழுக்கத்தை பேசி அந்த ஒழுக்கத்தினாலே ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி வாழுன்ற விரிவாக பேச வேண்டிய இடம். ஆனால் உங்களுக்கு அதாவது இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு இனிப்பை வைத்துட்டு மருந்து கொடுப்பது போன்று என்னால் ஏலக்கூடிய அளவுக்கு மிகவும் சுருக்கமாக பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அழியாத திருவடியிலே பொருந்தி இருந்து நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறி இதுவரை நேரமும் அமைதியுடனும் ஒருமைப்பாட்டுடனும் இருந்து இந்த ஞாயிற்கடையனுடைய இந்த பிதற்றலை கேட்ட உயிரினும் மேலான அன்பு உள்ளங்களுடைய பொற்கமலவாதங்களை கோடான கோடி தலைவர்கள் விழுந்து வணங்கி மகிழ்ந்து உங்களை பிரிந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். அத்துடன் இந்த ஞாயிற்கடையனையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த மண்டத்துக்கு வரவழைத்த நம்முடைய அன்புக்குரிய மாதரசி அம்மாவுடைய பொற்கமல பாதங்களையும் கோடான கோடி தலைவர்கள் விழுந்து வணங்கி மகிழ்ந்து எல்லாருடைய உள்ளத்திலும் பிரிந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே